இதுக்குள்ள வந்து போட்டு எடுத்தாச்சு. உள்ள போட்டு எடுத்த உடனே உள்ள போடும்போது பொரிஞ்சு வரும்போது எக் ரோல் மாதிரி தான் தெரிஞ்சு. மேலே வந்ததுக்கு அப்புறம் மசால் போண்டா மாதிரி வந்திருக்கு. இது மசால் போண்டாவா எக் ரோலா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் இருக்கும், கட்லட் மாதிரி இருக்கு. இது கொஞ்சமா பிச்சு கொஞ்சமா கொடுத்து பார்ப்போம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவாருன்னு. புகை வந்துச்சுன்னு ஓடிட்டான். வெல்கம் டு கடைக்குட்டி விளாக். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் அடுப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பேக்கரியில் போய் ஒரு எக் ரோல் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அந்த எக் ரோல் சாப்பிட்ட உடனே என்ன அப்படின்னா, இதை நம்மளே ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ட்ரை தான். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக் ரோலில் வேறு ஒன்றும் இல்லை, மேலே வந்து ப்ரெட் இருந்துச்சு, உள்ளே ஒரு முட்டை இருந்துச்சு. ஸோ இதை நம்மளால் ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எல்லாமே கட் பண்ணி ரெடியாகவே வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுன்னா சாப்பிடுவோம், வரல அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்குது. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டுக்கு உள்ள எல்லா பீஸ், சைடில் உள்ள பீஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சைடில் எடுத்துருக்கோம். அதை அரைச்சி பவுடர் மாதிரி வந்துச்சுன்னா மேலே அந்த நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். இது கட் பண்ணியாச்சு, இது கட் பண்ணியாச்சு, அது கட் பண்ணியாச்சு, எல்லாம் கட் பண்ணியாச்சு, முட்டையும் கட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா பவுட்ரு மாதிரி வருமா வராதா அப்படின்றதே ஒரு டவுட்டில் இருக்குது. மிக்சியில் போட்டு அரைச்சா பவுட்ரு வருமா? எப்போ என்ன ரெடி பண்ணாலும் சரி, நேராக ஏறி வந்து டேபிள் மேலே மங்கி மாதிரி போஸ் கொடுத்து வந்து உடஞ்சிக்கிறதா இவருக்கு வேலையே. இப்போ நம்ம பிரெட்டு இதுல ஜாய் பண்ணி அதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முட்டையும் சேர்த்து கட் பண்ணியாச்சு. இந்த மைக்கங்கடா, மைக் இங்க ஒளிச்சு விட்டுருங்க. ஒரு வீடியோ எடுக்கலாம்னா விடுறானுங்களா? மைக்கு தூக்கி ஒளிச்சு வச்சிடறான். ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு வரதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெட் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு உருண்டை கட்டுறது அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி ஒரு முட்டை வேணுங்கிற அளவுக்கு ஒரு முட்டையை தூக்கி உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு இதில் வந்து சாம்பிள் மட்டும் பார்ப்போம். ப்ரெட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்து உருட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி உருட்டு இல்லை, இது நார்மலான உருட்டு தான். ஐயோ இது ரொம்ப கொலகொலன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் வச்சு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு லைட்டாக போட்டுட்டு இதில் தூக்கி சின்ன முட்டையை கட் பண்ண முட்டையை மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம பவுடர் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறதுல வந்து உள்ள முக்கி எடுக்க போகிறோம். இது ஒரு தண்ணி ரொம்ப போனதுனால பன்னு வேஸ்ட் ஆகி போச்சு. எப்படியாவது உருட்டி உருண்டை ஆக்கிட வேண்டியதான். போண்டா மாதிரி வரும்னு பார்த்தா போண்டா கோழி மாதிரி வந்துருக்கு. சும்மா இரா ஒரு நிமிஷம் நானும் உருட்டுறேன், அது வர மாட்டேங்குது. ஒன்று தண்ணி அதிகமாக போய் உருட்டிடுது, இல்லைன்னா பிஞ்சு போயிருது. இந்த பண்ணையை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, இவனையும் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. உள்ளே போய் உள்ளதான் அது பிஞ்சிட்டு உள்ள வந்து போச்சு. இதை எடுத்து மடக்கி இதுக்கு பேசாமல் இந்த எக் ரோல் நம்ம போய் பேக்கரிலேயே வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் போய் இவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பண்ணுது என் குத்தமா? இதில் சக்ஸஸாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர் மட்டும்தான் சக்ஸஸ். போண்டா டேஸ்ட்டாக வரப்போதான்னு தெரியல. போண்டா இல்லை, எக் ரோல். பேசாமல் இருக்கணுமா? சிரிப்பா வருதா? உருட்டின 3 போண்டாவையும் தூக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கலாமா? அடுப்பு ஆன் பண்ணியிருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த 3 போண்டாவை வச்சு சாம்பிள் பார்க்கலாம். 3 போண்டா சக்ஸஸ் அப்படின்னா 4வது போண்டா உருட்டலாம். உள்ள வந்து போட்டு எடுத்தாச்சு. உள்ள போட்டு எடுத்த உடனே உள்ள போடும் போது பொரிஞ்சு வரும்போது எக் ரோல் மாதிரி தான் தெரிஞ்சு. மேலே வந்ததுக்கு அப்புறம் மசால் போண்டா மாதிரி வந்திருக்கு. இது மசால் போண்டாவா எக் ரோலா அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் குட்டி பிளேட். ஓ, ஒரு மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு.
ஏப்பா மசால் போண்டா சொல்லுங்க. அடுத்த போண்டாவை உள்ள இறக்கிக்கிறோம். இது மறக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. மறந்து இப்போ நான் உனக்கு இது ரெடி பண்ணி கொடுப்பேன். நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு சொன்னீங்கன்னா உனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஐயோ ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகாது. பண்ணு முட்டை தான். முட்டை உடம்புக்கு நல்லது. பிரெட் பிரெட்டும் உடம்புக்கு நல்லதுதான். பிரெட் கலந்து முட்டைய பிரெட்டை கலந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி கருகு விட்டு சாப்பிட்டாதான் எதுனா ஆயிரும். ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. கருகு விட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மொறு மொறுன்னு எப்படி இருக்கும்? நான் அதை கருகு விட்டுட்டு மறுபடியும் எடுத்ததுக்குள்ள போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். முட்டையில பெப்பர் போட்டாச்சு, பெப்பர்ல முட்டையை போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. மிளகா பொடி போடல. நீ மிளகா பொடி போட்டா காரமா இருக்குன்னு சாப்பிட மாட்டேன், அதனால மிளகா பொடி போடல. தரமான 3 போண்டாக்கள் ரெடி ஆகிவிட்டது. இந்த 3 போண்டாவே கொண்டு போய் வச்சு பிரிச்சு பேப்பர் போட்டு வேணும்னா மிளகா பொடி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சஞ்சய் சொல்ல போறான். எப்ப எது ரெடி பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன்ட்டு வருவான். இன்னைக்கு ரெடி பண்ண உடனே நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். நல்லா டேஸ்டாக இருக்கும். கட்லட் மாதிரி இருக்கு. இது கொஞ்சமா பிச்சு கொஞ்சமா கொடுத்து பார்ப்போம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவாருன்னு. புகை வந்துச்சுன்னு ஓடிட்டான். சஞ்சய் ஓடிவா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒரு நல்ல முடிவா சொல்லு. இனிமே இதை செஞ்சு சாப்பிடலாமா இல்ல வேண்டாமா? ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே. வேணாமா? நீ என்னதான் சாப்பிடுவோ தெரியல. ஸோ அவனுக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தக்காளி சாஸ் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருக்கு. இந்த கேமராமேன் பையன் வேற நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அவனும் கொஞ்சம் கொடுத்துருவோம். சாப்பிட்டு பாத்தியா எப்படி இருக்கு? அவர் குழந்தைன்றதுனால அவருக்கு கரெக்டா சொல்ல தெரியல. செஞ்சது நல்லாதான் இருக்கு. சாஸ் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த 2 போண்டாவே நம்ம அவங்க 2 பேருக்கு கிஃப்டா கொடுத்துருவோம். நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிடுறதுல என்ன இருக்கு? 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள். பை பாய்.